வணக்கம். தமிழ்ல தீபாவளி ரிலீஸஸை போன வீக்கெண்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியில் நான் டேரெக்டாக தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கூட்டம் வரலனாலும் பரவாயில்லன்னு ஆக்சுவலி தீபாவளி அன்னைக்கு கூட நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுன்னு தெரியல. இந்த தாமா மேடாக் ஹாரர் காமெடி யூனிவர்ஸில் அடுத்த படம் ட்ரெய்லர்லேயே மொத்த கதையும் சொன்ன மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அதில் ஒரு 60-70% மட்டுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. நேத்திலேருந்தே பல நண்பர்கள் குரூப்பில் எதிர்மறையாக பேசிட்டு இருந்தாங்க. ஒரே பேட் வைப்ஸாக இருந்துச்சு. ராஷ்மிகா மேலே இருக்கிற வன்மத்தில் தான் இப்படிலாம் பேசுகிறாங்க போல இருக்குன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. தாமா ஆயுஷ்மன் குரானா ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆக்சுவலாக அவர் இந்த படத்தில் என்னவா இருந்திருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர்னு. ஏன்னா அது இந்த கதைக்கு முக்கியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட காடு மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாதிரி போறாரு. காட்டில் வந்து கரடி கிட்ட சிக்கிக்கிறாரு. இவரை ராஷ்மிகா காப்பாத்துறாங்க. அவங்க ஒரு வேம்பயர், அதாவது நம்ம ஊர் பேத்தாள். அவங்க பேத்தாள் அப்படின்னு தெரியாமே ஆயுஷ்மன் குரானா அவங்கள லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னு பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மனுஷங்க கூட பேத்தாள் இன்டராக்ஷனே வச்சுக்க கூடாது, ஆனால் ராஷ்மிகா லவ்வே பண்றாங்க. இது பேத்தாள் குலத்துடைய விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த தாமா. 3, 1 and 2 தவிர இந்த யூனிவர்ஸில் வேற எந்த படத்தையும் நான் பார்த்ததில்ல. தாமாவுக்கும் ஸ்ரீக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கிற வேர்ல்டு பில்டிங் இதில் இல்லைங்கிறது தான். அதே கலரில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரே யூனிவர்ஸ்ன்ற மாதிரி. பட் இதில் யூனிக்காக அதுவும் ஃபீல் ஆகலை எனக்கு. பேத்தாள் உலகம் அப்படின்னு அவங்க காட்டுற இடம்லாம் செட்டுன்னு ரொம்ப பச்சையாக தெரியுது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அட்டகாசமாக பண்ணியிருந்தாலுமே கூட டீடைலிங்கில் கோட்டை விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஷார்ட் கமிங்ஸை நல்ல காஸ்டிங் வச்சு சரி கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 3 பேர் தான் படத்தில். ராஷ்மிகா, ஆயுஷ்மன் குரானா, பரேஷ் ராவல். இவங்களை விட்டால் இந்த ரோலில் வேற யாரும் சரியாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. காமிக்கலாக நடிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மைக்ரோ செகண்டில் அந்த மீட்டரை எமோஷ்னலாக சீரியஸாக மாற்றுற அந்த திறமை பரேஷ் ராவலுக்கும் ஆயுஷ்மனுக்கும் அதிகம். அது இந்த படத்துடைய 2-3 குரோஷியல் மூமெண்ட்ஸில் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது ராஷ்மிகாவின் ஷோ, அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் மாதிரி தெரியுது. ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டிராக்ஸ் கேரக்டர் மாதிரியான ஒரு கேரக்டராக தெரியுது. எமோஷன்ஸை காட்டாத போட்டையெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹியூமன்ஸை பார்த்ததும் லைட்டாக வர அந்த ரத்த வெறியை கண்ட்ரோல் பண்ணுறது, நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறதுன்ற மைன்யூட்டான அசைவுகளில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆக்ஷன்லையும் சந்தேகத்தோடைய சுற்றுற டிபிக்கல் கேரக்டரில் பரேஷ் ராவலும் கலக்கியிருக்காரு. நெகட்டிவ் ரோலில் நவாசுதீன் சித்திகியோட நடிப்பு கொஞ்சம் லவுடாக இருந்தது. எனக்கு இதில் ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை அவரோட நடிப்பு. அப்பப்போ அவர் பேசுகிற அந்த இங்கிலீஷ் மட்டும் ஃபன்னியாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் டிசைனு எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் படம் பெர்ஃபெக்ட். அங்கங்கே சில ஜோக்ஸ் நிஜமாவே சிரிக்க வைக்குது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லோகாவுடைய நினைவுகளும் கண்டிப்பாக வந்து போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோவில் அதே மாதிரி லொகேஷன், சீன், கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த நினைவுகள்லாம் தவிர்க்க முடியாது இல்லையா. ஸ்டில் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பேத்தாள் உலகத்துக்கான பேக் ஸ்டோரியை ஒரு டான்ஸில் சொன்ன விதம் நல்ல ஐடியா. இந்த படத்தோடைய ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ தான் இதோடைய மிகப்பெரிய எதிரி. அண்ட் பாடல்கள் எதுவுமே சுத்தமாக செட் ஆகலை, ஒர்க் ஆகலை. மலைக்கா அரோரா, நூரா ஃபத்தேஹி, கிளைமேக்ஸில் வந்து ராஷ்மிகா வேற. இவங்க 3 பேர் சேர்ந்து ஐட்டம் நம்பர் மாதிரி 3 பாடல்கள் தனித்தனியாக வருது படத்தில். ஆஜ்கி ராத்தோடைய மேஜிக்கை 3 பேர் சேர்ந்து ரீக்ரியேட் பண்ண முடியலங்கிறது தான் நிஜம். ஏன்னா அடிப்படையில் ஆஜ்கி ராத் ஒரு அழகான பாட்டு, அதுக்கப்புறம் தான் தமன்னாவுடைய டான்ஸு, கவர்ச்சி, எட்ஸெட்ரா எல்லாமே. ஆக்சுவலாக இந்த படமே அப்படி தான் ஃபீல் ஆகுது. அந்த மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்திரீயோடைய அடிப்படை ப்ராப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால 2 பார்ட் கதை எடுத்தும் கூட அந்த கதை தாங்கிச்சு. இங்கே அடிப்படை ரொம்ப யூஸ்வலாக இருந்தது முதல் பிரச்சனை. அடுத்தது இந்த கதையோடைய ஆதாரமான அந்த லவ் ஸ்டோரி அழுத்தமாக சொல்லப்படலை. ஆயுஷ்மன், ராஷ்மிகா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ரத்த வெறி பிடிச்ச லவ்வர்ஸ் அப்படிங்கிற அளவுக்குலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. இல்லை, இந்த பக்கம் ஒரு குரூப் இவங்களை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் இதே யூனிவர்ஸில் வேற ஒரு கேரக்டர் இவங்களை தேடுதுன்னுலாம் சொன்னாலுமே கூட சென்ட்ரல் கேரக்டர்ஸுக்கான த்ரெட், கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ப்ராப்பராக இல்லை. மெயின் வில்லனை கொஞ்சம் டூ மச்சாக காமெடியாக காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இன்னொரு கேரக்டர் வருதுன்னு இல்லையா அந்த யூனிவர்ஸ்லேயே, அதோட ஃபைட்லாம் வருது. அது எதுக்குன்னே தெரியல. திடீர்னு சோசன் ஒன் ட்ரோப்பெல்லாம் உள்ள எடுத்து விட்றாங்க, அதுவும் எதுக்குன்னு தெரியல. அண்ட் இந்த ரத்தத்தை இவர் குடிக்கணும், அந்த ரத்தத்தை அவர் குடிக்கணும்னு இஷ்டத்துக்கு என்னமோ அடிச்சு விட்றாங்க. அப்படி சொல்கிறதெல்லாமே ரொம்ப இட்டுக்கட்டி பேசுகிற கதையாக தான் இருக்குது. அகைன் வேர்ல்ட் பில்டிங்கோடைய குறைபாடுகள் தான் இதெல்லாமே. கிளைமேக்ஸ் ஷோடவுன் டோட்டலி அண்டர்வெல்மிங். மொத்தத்தில் இந்த தாமா ரத்தம் இல்லாத உடம்பு மாதிரி தான். ஒரு பார்ட்லி ஃபன், ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சிரிக்க வைக்கலனாலுமே கூட பொறுமையை சோதிக்கிற லெவலில் இந்த படம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் வாட்ச். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. UA 16+ கொடுத்துருக்காங்க. பட் கவர்ச்சிகரமான 3 ஐட்டம் நம்பர்ஸ் இருக்கு. ப்ரொவகேட்டிவாக இல்லைனாலுமே கூட ராஷ்மிகாவோட ட்ரெஸ்ஸிங் படம் முழுக்க கிளாமராக மட்டுமே இருக்கு. அண்ட் நிறைய ரத்தம் இருக்கு, பிளட் ஷெட் இருக்கு படத்தில். அண்ட் 3 லிப்லாக் காட்சிகளும் இருக்கு படத்தில். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது ஃபேமிலி என்டர்டெய்னரா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க.